இன்றைய தலைப்பு தியானம், சுவாத்தியாயம் மற்றும் சஜ்ஜன சாங்கித்யம். என்னை பற்றிய ஒரு சிறிய முகவுரை கூறுகிறேன் நமது மாஸ்டர்களின் அறிமுகத்துக்காக. என் பெயர் பழனியப்பன். நான் புதுச்சேரியை சேர்ந்தவன். நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர், பொதுப்பணித்துறை, புதுச்சேரி. நான் என்னுடைய அரசு பணியை 1986 தொடங்கினேன். என்னுடைய கல்லூரி படிப்பு 1985 டிசம்பரில் முடிந்தது. உடனடியாக எனக்கு அரசு பணி கிடைத்தது. புதுச்சேரி அரசில் தொடங்கி தொடர்ச்சியாக 38 வருஷங்கள் பணிபுரிந்தேன். இடைப்பட்ட காலத்தில் ஒரு 4.5 வருடம் மத்திய அரசு பணியில் செயற்பொறியாளராக குரூப் ஏ சர்வீஸில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லப்படும் யூபிஎஸ்சி மூலியமாக தேர்வு பெற்று அதில் நான் தேர்ச்சி பெற்று சென்னையில் பணிபுரிந்தேன். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி உள்ள மாநிலங்களில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், டிஸ்பென்சரி, ரீஜனல் ஆபீஸ், சப் ரீஜனல் ஆபீஸ் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய கட்டுமானங்களை நான் சூப்பர்வைஸ் பண்ணி கொடுத்தேன். மீண்டும் எனது புதுச்சேரி பணியில் தொடர்ந்து கடைசியில் துறையின் தலைவராக, தலைமை பொறியாளராக 2023 அக்டோபர் மாதம் ஓய்வு பெற்றேன். நான் சிறப்பாக பணிபுரிந்தேன். என்னுடைய பணிக்காலத்தில் நான் போலீஸ் ஹவுசிங் ஸ்கீம் என்று சொல்லப்படும் காவல் துறை அதிகாரிகளுக்கான அவர்களுக்கு வேண்டிய குவார்டர்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் ஆகிய மற்றும் அவர்களுக்கு வேண்டிய அலுவலகங்கள் கட்டி கொடுத்த ஏதுவாக இருந்தேன். சூப்பர்வைஸ் செய்து கொடுத்தேன். மேலும் அடுத்ததாக மெயின்டெனன்ஸ் என்று சொல்லக்கூடிய பராமரிப்பு துறையிலும் பணியாற்றினேன். மேலும் நான் கோர்ட் பில்டிங்ஸ், சட்டத்துறை பில்டிங்ஸை பார்த்தேன். அதில் அனுபவம் பெற்றேன். அவர்களுக்குரிய கட்டுமானங்களை சூப்பர்வைஸ் பண்ணி கொடுத்தேன். அதற்கு பிறகு நான் அரசு ஊழியர்கள் குவார்டர்ஸ், அவர்களுக்குரிய குவார்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தேன். மேலும் சீவரேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மிகப்பெரிய அளவில் ஒரு 3 ட்ரீட்மெண்ட் பிளான்ட் புதுச்சேரியில் கட்டினார்கள். அதற்கு நான் பிளானிங் ஆஃபீஸராக பணிபுரிந்தேன். இறுதி காலகட்டத்தில் நான் சுனாமி என்று அழைக்கப்படும் சுனாமி ஹவுசிங் ஸ்கீமில் பணிபுரிந்தேன். அப்புறம் கண்காணிப்பு பொறியாளராக பதவி உயர்வு பெற்று மேலும் தலைமை பொறியாளராக அதில் பணி செய்து புதுச்சேரி மாநிலத்துக்கு தலைமை பொறியாளராக பணிகள் சிறப்பாக செய்து அக்டோபர் 23 ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற பிறகு நான் இந்த ஆன்மீக சேவையை செய்து வருகிறேன். மேலும் ஒரு அயல் நாட்டிற்கு சென்றேன். ஒரு பிரெஞ்சு காலனி என்று சொல்லக்கூடிய அந்த கானா பக்கத்தில் உள்ள அயல் நாட்டுக்கு சென்று அங்கு ஒரு 4-5 மாதங்கள் தங்கியிருந்தேன். மீண்டும் சென்னையில் தங்கியிருந்தேன் ஒரு 9 மாதங்கள். மீண்டும் புதுச்சேரிக்கு வந்து இந்த தியான சேவையை செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனை முடித்துக்கொண்டு நான் இப்போது தலைப்புக்கு செல்கிறேன். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கித்யம். மாஸ்டர்ஸ், நான் இப்போ என்னுடைய தலைப்பில் தனிநபர் தியானம், அதாவது ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமான தேவையானது பணம் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு காமன் உண்மை. அன்றாட வாழ்க்கைக்கு பணம் எவ்வளவு அவசியமோ அதே போல் ஆன்மீகத்தில் பிரபஞ்ச சக்தி என்கிற விஸ்வமய பிராணசக்தி உடலில் தேவையான அளவு இல்லாத போது பிராணமய உடலில் தடைகள் ஏற்பட்டு சரீரத்தில் பலவித நோய்கள் வருகின்றன. உண்மையிலேயே அன்றாடம் நமது சரீரத்திற்கு தேவையான சக்தி நாம் உறங்கும் போது பெறுகிறோம். ஆதலால் 2 நாட்கள் தூங்கவில்லை என்றால் 3வது நாள் நம்மால் எழுந்திருக்கவே முடியாத நிலை ஏற்படும். அதற்கு காரணம் சரீரத்தில் விஸ்வசக்தி, அதாவது விஸ்வசக்தி என சொல்லப்படும் பிரபஞ்ச சக்தி குறைந்திருப்பதே. அப்பொழுது குறைந்தபட்சம் 2 மணி நேரம் தூங்கினால் மீண்டும் சராசரி நிலை அடைவோம். இதை நம்ம டெய்லியே பார்க்கலாம். நம்ம தூங்கினா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம். மிக முக்கியமான இந்த பிராணசக்தியை அதிக அளவு பெற தியானம் என்கின்ற நடவடிக்கை மிகவும் உபயோகிக்கப்படுகிறது. தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவது. வெரி சிம்பிள். தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவது, அவ்வளவுதான். இதை ஆனாபானாசதி தியானம் என்பார்கள். இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது ஆனாபானாசதி தியானம்.
அதாவது உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனித்தலாகும். அதாவது ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இவ்வாறு சுவாசத்தை கவனிக்கும் போது நமக்கு எவ்வித எண்ணங்களும் வராது. அதாவது ஜீரோ தாட்ஸ் நிலைக்கு நம்ம செல்வோம். அப்படி எண்ண குறுக்கீடு இருந்தால் சட்டென அதை வெட்டிவிட்டு மறுபடி மூச்சு கவனித்தலுக்கு உட்பட்டால் போதும். இதுதான் சிம்பிள் தியானம். இவ்வாறு தொடர்ந்து செய்யும் போது எண்ணங்களற்ற நிலை உண்டாகும். அச்சமயத்தில் விஸ்வசக்தி, அதாவது பிராணசக்தி நமது உடலுக்குள் பாய்கிறது. தியானத்தினுடைய நமது ஆன்மீக வாழ்க்கை முழுவதும் தொடங்குகிறது. 3ஆம் படி கட்டிடம் ஒன்றை கட்டும் பொழுது 3 மாடி கட்டிடம் ஒன்றை கட்டும் பொழுது தண்ணீர் தேவைக்கு எப்படி மோட்டார் பொருத்திக் கொள்கிறோமோ, ஒரு உதாரணத்துக்கு, அதுபோல் விலை மதிப்பில்லாத இந்த மாநில உடம்பை ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வரும் பொழுது அன்றாடம் தேவைப்படுகின்ற ஜீவசக்தி பெறுவதற்கு தூக்கத்தின் உதவியை மட்டுமே சார்ந்திருக்காமல் தியானத்தின் மூலம் வெகு எளிதாக குறைந்த நேரத்தில் பிராணசக்தி பெறுவது புத்திசாலித்தனமாகும். தியானம் எவ்வளவு நேரம், எங்கே செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், பின்வருமாறு பார்ப்போம். தியானம் செய்யும் முறை. தியானம் செய்வதற்கு சுகமான ஆசனத்தில் அமர வேண்டும். தரையில் பாய் மீதோ அல்லது நாற்காலியிலோ அமரலாம். கண்ணாடி அணிந்திருந்தால் அதை கழற்றி வைத்து விடலாம். பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக இணைத்துக் கொள்ளலாம். இரு கை விரல்களையும் ஒன்றுடன் ஒன்றாக கோத்துக் கொள்ளலாம், பிணைத்துக் கொள்ளலாம். உடல் இறுக்கவும் இல்லாமல் தளர்த்தியபடி ரிலாக்ஸடா இயல்பாக இருக்க வேண்டும். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு நம்மில் இயல்பாகவும் இயற்கையாகவும் மென்மையாகவும் நடக்கும் சுவாசத்தின் மீது கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசம். அனைத்து ஜீவன்களுக்கும் இது இருக்கும். அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த மந்திரங்களும் உச்சரிக்க தேவையில்லை, வேண்டாம். கடவுள் மற்றும் மகான்களின் உருவத்தை நினைக்க வேண்டாம். மனதில் எண்ணங்கள் எழுதும்போது அவற்றை விட்டுவிட்டு முழு கவனத்தையும் சுவாசத்தின் மீதே செலுத்த வேண்டும். சுவாசத்தின் மீது செலுத்தினால் போதும். மீதியெல்லாம் ஜீரோ, மீதியெல்லாம் நில். தியானத்திற்கு முன்பும் பின்னும் தண்ணீர் பருக வேண்டும். உறங்கும் முன்பும் உறங்கி எழுந்த உடனேயும் தியானம் செய்வது மிக அவசியம். மெதுவாக ஒவ்வொரு வயதிற்கேற்ப, உதாரணமாக 20 வயதினர் என்றால் 20 நிமிடங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்த அளவு சக்தி கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்கள் தங்களது சௌகரியம் கருதி பல்வேறு சமயங்களிலேனும் அமர்ந்து மொத்தத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக 4 மணி நேரமாயினும் தியானத்தில் அமர்ந்தால் வெகு குறைந்த நாட்களிலேயே பரிபூரண உடல் நலம் பெறலாம். ஆஸ்துமா, இதய நோய் உள்ளவர்கள் படுத்த நிலையிலேயே தியானம் செய்யலாம். இடுப்பலி உள்ளவர்கள் சுவற்றில் சாய்ந்தபடி தியானம் செய்யலாம். பதஞ்சலி மகரிஷியின் வாக்கின்படி எந்தவித சுகஸ்திர ஆசனமும் தியானத்திற்கு ஏற்றதுதான். ஸோ எண்ண குறிப்பீடு இருப்பவர்கள், அதாவது தாட் நம்மளை பிளாக் பண்ணிச்சுன்னா சிறிது நேரம் தியானம் செய்து என்னால் தியானத்தில் ஈடுபட முடியவில்லை என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் ஐம்புலன்களையும் சற்று நேரமேனும் அடக்குகிறோம் என்றாலே மிகுந்த அளவு சக்தி தேவைப்படுகிறது. செய்த அந்த சில நிமிடங்களிலேயே நம்மையும் அறியாமல் எண்ணங்களற்ற நிலை ஏற்பட்டு அபரிமிதமான விஸ்வசக்தி பெறுவோம். எனவே தியானம் செய்வதை ஒவ்வொருவரும் அன்றாடம் செய்ய வேண்டிய இன்றியமையாத ஒரு நடவடிக்கையாக்கி முயல வேண்டும். எவ்வாறான அனுபவங்கள் நேரும் என்பது நமது கைகளில் இல்லை. அனுபவங்கள் நேர்ந்தாலும் நேராவிட்டாலும், தியானத்தின் காட்சிகள் ஏதேனும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், ஆலோசனைகள் வந்து கொண்டே இருந்தாலும், தேவையான பிராணசக்தியை பெறுவதற்கு, அதாவது பிராணசக்தி தான் இங்கிலீஷ்ல காஸ்மிக் எனர்ஜி, சுமார் 40 நாட்கள் இடைவிடாமல், ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, இடைவிடாமல் தியானம் செய்ய வேண்டும். நாளடைவில் சிறிது சிறிதாக மனம் அமைதி நிலை பெற்று எண்ண அலை பாய்ந்த மனம் எண்ணமற்று வெற்று மனமாகும், எம்டி மனமாகும். பகலில் அலுவலக வேலை, வீட்டு வேலை நிமித்தம் தியானம் செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை முயன்று காலை, மதியம், மாலை என 3 முறை குறைந்த நேரமேனும், ஒரு நேரத்துக்கு 20 நிமிடமேனும் குறையாமல் தியானத்தில் அமர்ந்தால் மிகவும் சிறப்பானது. இதையே பிராணசக்தியற்ற நிலை எனலாம், இடர்பாடு, எனர்ஜி பிரேக். அவ்வாறு முடியாதவர்கள் இரவு நேரங்களில் தியானம் மேற்கொள்ளலாம்.
உறங்கும் முன் நடு இரவில் விழித்தால் விடியற்காலை எழுந்த பிறகு தியானம் மேற்கொள்வார்கள் என்றால் விரைவிலேயே அதன் பலனை அடைவார்கள். அதேபோல் உடல் நலமற்றவர்கள் தூக்கமின்மையுற்றாலும் தியானம் சுவாசத்தை கவனித்துக் கொண்டே செய்து கொண்டே உறங்கும் நிலை அடைவது சுலபம். தியானத்தின் மூலம் உறக்கத்தை அடைவது வெகு எளிது. எப்படிப்பட்ட தூக்க மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தியானத்தை மேற்கொண்டா தூக்க மாத்திரை தேவையில்லைங்க, நிச்சயமா தேவையில்லைங்க. எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் தியானம் செய்ய வேண்டும். விமானம், ரயில், பஸ், கார் பயணங்களிலும் தியானம் செய்யலாம். எங்கேனும் காத்திருக்க நேர்ந்தால் அப்போதும் தியானம் செய்யலாம். வெயிட்டிங் பிளேஸ் அங்கேயும் தியானம் செய்யலாம். உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் படுக்கையில் படுத்தபடியோ அல்லது சாய்ந்தபடியோ கூட தியானம் செய்யலாம். இவ்வாறாக நாம் மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகள் வீணாக அவதிப்படும் நேரத்திலும் தியானம் செய்து வந்தால் 10 நாட்களில் குணமாகும் வியாதியையும் 5 நாட்களிலேயே குணமாக்கி கொண்டு வெளியே வரும் வாய்ப்புண்டு. எர்லியரா குணமாகும். இந்த தியான ஆரோக்கிய விதானத்தில் முக்கியமாக சைவ உணவும் தியானமும் இன்றியமையாதவை. உடல் சுத்தத்திற்கு தினசரி குளியல் எவ்வளவு அவசியமோ ஆத்ம பரிசுத்தத்திற்கு தியானம் அவ்வளவு அவசியம். வீட்டிலேனும் வெளியிலேனும் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள், பானை, குவளை, நீர் லாரி முதலியன தியானத்திற்கும் பிராணசக்திக்கும் உரிய சிம்பாலிக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்டங்களில் மணிக்கணக்காக தியானம் செய்து நாடி மண்டல சுத்திகரிப்பை மேற்கொண்டு ஆரோக்கியமின்மை குறைத்துக் கொள்வதற்கு ஒரு குருவோ அல்லது தியான ஆரோக்கிய வல்லுநர்களுடையோ தேவையில்லை. நிரந்தர தியானம் செய்வதே இந்நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரே வழி. ஆரோக்கிய இன்மையால் பாதிக்கப்பட்டு தினமும் மருந்து உட்கொள்ளுவோர், அதாவது அலோபதி, ஹோமியோபதி போன்ற மருந்து உட்கொள்வோர் மணிக்கணக்கான தியானம் பயில வேண்டும். மருத்துவத்தை தொடர்ந்து கொண்டே தியானம் பயில வேண்டும். இந்நிலையில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும் பட்சத்தில் மருந்து மாத்திரைகள் உட்கொள்வதை குறைப்பதோ நிறுத்துவதோ தங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படிதான் செய்ய வேண்டும். தியானம் பயிற்சி தொடங்கி ஆரம்ப கட்டங்களில் சில நோய்கள் அதிகரித்தது போல் உணர்வு ஏற்படும். அது நாடி மண்டல சுத்திகரிப்பின் விளைவாக பாவித்து சாதனையை தொடர வேண்டும். பயத்தால் நிறுத்திவிடக்கூடாது. தனிநபர் தியான பயிற்சியின் போதே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரமிட் தியானம், பௌர்ணமி தியானம், கூட்டு தியானம் நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும். தியான பயிற்சியில் அபரிமிதமான ஆலோசனைகள் வந்தாலோ எவ்வித அனுபவம் வரவில்லை என்றாலோ தியானத்தை கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. பஞ்ச இந்திரியங்களின் செயல்பாட்டை நிறுத்துவதிலேயே நிறைய சக்தி சேமிக்கப்படுகிறது. ஒரு சில நொடிகளேனும் எண்ணமற்ற நிலையில் இருந்தாலே போதுமானது. தியானம் செய்வதற்கு எவ்வாறான முகூர்த்த நாட்கள், நல்ல நாட்கள் தேட வேண்டிய அவசியமில்லை. டெய்லி தியானம் செய்யலாம். தீட்டு முதலேனோ இதற்கு தடையில்லை. என் நிலையிலும் விஞ்ஞானமயமான இத்தியானத்தை மேற்கொள்ளலாம். நதி தீரங்கள், குளங்கள், குட்டைகள் போன்ற காட்சிகள் அனுபவங்களில் வந்தால் தியானத்திலிருந்து சுவாத்தியாயத்திற்கு புத்தகங்களை படித்தல் மற்றும் சுவாத்தியாயத்திலிருந்து சஜ்ஜன சங்கத்திற்கும் என பயிற்சிகளை நாம் விரிவாக்க வேண்டும். ஒரு குறிப்பு பிரமிட் தியானத்தை பத்தி நான் சொல்கிறேன். பிரமிட் என்பது ஒரு டெக்னாலஜி. எப்படி ஒரு பூத கண்ணாடி என்பது சூரியனது கிரகங்களை கிரகித்து, அதாவது ஒருமுகப்படுத்தி நெருப்பை உருவாக்குகிறதோ அதே போல் பிரமிட் விஸ்வசக்தியை முழுவதுமாக கிரகிப்பதால் அதன் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் 3 மடங்கு அதிக சக்தியை பெற வாய்ப்புண்டு. பிரமிடு கீழே உட்கார்ந்து செஞ்சா எனர்ஜி 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுங்க. முதலில் இவ்வகையான பிரமிடுகளை எகிப்து நாட்டில் நிர்மாணித்தார்கள். இப்போது கிராமந்தோறும் மற்றும் அநேக நகரங்களிலும் வீடுகளிலும் வீட்டு மாடிகளிலும் அமைத்து பலவித ஆரோக்கியமின்மைகளிலிருந்து விடுபட்ட சம்பவங்கள் நிறைய உள்ளன. அதே விதமாக படுத்த படுக்கையாக இருக்கும் நோயாளிகள் 4x4 4 feet by 4 feet பிரமிடுகளை மேலே பொருத்தி அதன் அடியில் இருந்து நாள் முழுவதும் அந்த பிரமிட் சக்தியை பெற்று எவ்வளவோ நலம் பெற வாய்ப்புண்டு. ஆதலால் நம்ம சின்ன சின்ன உபாதைகளுக்கும் அன்றாடம் மாத்திரைகளை போடுவது இப்பொழுதெல்லாம் வழக்கமாகிவிட்டது. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தங்களது அலுவலக வீட்டு வேலைகளை விடுத்து அருகில் இருக்கும் பெரிய பிரமிட் கேர் சென்டர் சென்று அன்று காலை முதல் மாலை வரை பிரமிடின் அடியில் அமர்ந்து மாறி மாறி முடிந்தவரை பல முறை நிறைய நேரம் தியானம் செய்வதால் அதிக காஸ்மிக் எனர்ஜி சக்தியை பெற்று ஒரே நாளில்
நாம் உடல்நலம் முன்னேற அடைய வாய்ப்புண்டு. 5 நாட்கள் படுக்கையில் வெறுமனே படுக்க வைக்கும் நோய்களையும் பெரிய பிரமிட் கீழே செலவழித்தால் 2 நாட்களிலேயே முழுவதுமாக குணமாகி விரைவில் எழுந்திருக்க முடியும். ஸோ தியான பயிற்சி சரிவர செய்ய முடியாத பெரும் நோயாளிகளுக்கு சக்தியை அபிவிருத்தி செய்வதே நமது முயற்சி. அப்படிப்பட்டவர்கள் பிரமிட் தியான ஆசிரமங்களில் குறைந்தபட்ச நாட்களிலிருந்து 90 நாட்கள் வரை பிரமிடுக்குள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விஸ்வகாந்தி பிரமிட் கஷேத்திரம், இந்த மாதிரி பல பிரமிட் கஷேத்திரங்கள் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரமிட்கள் வைக்கப்பட்ட நீர் மற்றும் உணவு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அளிப்பதால் அவர்களது சக்தி கூட வாய்ப்புண்டு. பிரமிட் சக்தி என்பது வெறும் நம்பிக்கையினால் ஏற்படுவதல்ல. பிரமிட்கள் விஞ்ஞான ரீதியில் சயின்டிபிக்கா 51 டிகிரிஸ் 52 செகண்ட்ஸ் கோணங்களில் நிர்மாணிக்கப்படுவதால் அதை அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்றாங்க. பிராணசக்தி அதிகப்படியாக உள்வாங்கப்படுவதால் நல்ல பலன்களை அளிப்பதால் இதை ஒரு அரிய சந்தர்ப்பமாக உணர வேண்டும். பிரமிட் சக்தியை முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், சிசுக்கள், குழந்தைகளை அதிக நேரம் பிரமிடின் கீழ் இருக்க வைத்தால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நல்லறிவுடன் வளருவார்கள். அடுத்ததாக கூட்டு தியானத்தை பத்தி சொல்றாங்க. ஒருவர் தனியாக தியானம் செய்வதற்கும் ஒரு சமூகமாக கூட்டு தியானம் செய்வதற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஒருவருக்கு மேற்பட்ட நிறைய பேர் கலந்து செய்யும் தியானத்தை கூட்டு தியானம் அல்லது சமூக தியானம் என்பர். இதுதான் நம்ம வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன்ல பண்றாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 4 to 7 வரை. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரே சமயம் நிறைய பேர் கலந்து தியானம் செய்தால் அவர்கள் அனைவரது எனர்ஜி ஃபீல்டு, அதாவது தேகமய பிராணசக்தி ஒன்று கலந்து ஒரு சக்தி வலயமாக ஏற்படுகிறது. அதாவது நம்ம ஜூம்ல அட்டன் பண்ணா கூட அதுல ஒரு வலிமை இருக்கும் கூட்டு தியானத்துல. ஸோ இந்த சக்தி வலயத்தின் ஹை எனர்ஜி லெவலால் அனைவருக்கும் நல்ல அனுபவங்கள் பெறும் வாய்ப்புண்டு. ஸோ நாம் அந்த கூட்டு தியானத்தையும் நம்ம பிராக்டிஸ் செய்யணும். ஸோ இதெல்லாம் ஒரு கூட்டுத்தனத்தினால் பலன் அடைந்தவர்களாம் பல பேர் இருக்கிறாங்க. அடுத்ததாக பௌர்ணமி தியானம். முழு நிலவு நாட்களில் மற்ற நாட்களை விட அதிகமாக விஸ்வ கிரணங்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த காஸ்மிக் எனர்ஜி முழு நிலவுல மூன் மெடிடேஷன்ல அதிகமா உருவாகும். பல நாட்களாக தியானத்தில் ஈடுபட்டவர்களால் இதை உணர முடியும் நிச்சயமாக. அதனால் மாதம் ஒரு முறையே கிடைக்கும் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமி அன்று, பௌர்ணமிக்கு அடுத்த நாட்களில் 3 நாட்கள் செய்யலாம். பௌர்ணமி மெடிடேஷன் 3 நாட்கள் செய்யலாம். பௌர்ணமிக்கு முன்னாலே, பௌர்ணமி அன்று, அடுத்தது பௌர்ணமிக்கு அடுத்த நாள். இரவு நேரங்களில் அதிக முறை அதிக நேரம் தியானம் செய்தால் அதிக அளவு சக்தி கிடைக்க பெறுவோம். இது மட்டுமல்லாமல் நோய்களுக்கான காரணங்களை அறிவதற்கு பௌர்ணமி நாட்கள் பெரிதும் உதவுகிறது. சாதாரணமாக மற்ற சிகிச்சை முறைகளில் எப்படி நோய்க்கான காரணங்களை கேட்டறிகிறோமோ அதேபோல் இங்கும் இதேபோல் நாம் கேள்விகளை தொகுத்து தியானத்தில் அமர்ந்தால் தவறாமல் ஒரு நல்ல அனுபவம் பெற்று அதன் மூலம் நோய்க்கான காரணம் அறிவோம். பௌர்ணமி தியானம் நடக்கும்போது அதில் பங்கேற்றால் இரவு முழுதும் பல முறை அல்லது அதிக நேரம் செய்வது மட்டுமில்லாமல் எத்தனையோ ஆன்மீக விஷயங்களை மற்ற தியானிகளுடன் விவாதித்துக் கொள்ளும் வாய்ப்புண்டு. இவ்வாறான வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் நமது வீட்டிலேயாவது வெட்ட வெளியிலேயாவது அமர்ந்து தியானம் செய்யலாம். முழு இரவும் அமர்ந்து தியானம் செய்வதால் மறுநாள் வேலைகளை அலுவல்களை செய்ய முடியுமா என்கின்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படலாம். உண்மையில் நமது 1 மணி நேரம் தியானம் 9 மணி நேர உறக்கத்திற்கு சமம். தியானத்தில் ஈடுபட்டு இருக்கும்பொழுது நாம் பெறும் அதிக பிராணசக்தியினால், காஸ்மிக் எனர்ஜினால் மறுநாள் இன்னும் அதிகமாக உற்சாகமாக செயல்பட முடியும். ஸோ அதனால் மாதாந்திர பிரச்சனைகள், தோல்வியாதிகள், வியாபார பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு 3 நாட்கள் பௌர்ணமி தியானம் மிக உபயோகமாக இருக்கும். தியான ஆசிரமங்களில் இருக்க எண்ணுபவர்கள் சமயம் கிடைக்கும் பொழுது அங்கு செல்வது நலம். மாதத்தில் சில நாட்கள் மட்டுமே இருக்க எண்ணுபவர்கள், மூத்த தியானிகள் பௌர்ணமிக்கு முன் 3 நாட்கள், பின் 3 நாட்கள் என மொத்தம் 7 நாட்கள் பிரமிட் ஆசிரமங்களில் இருப்பதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். பௌர்ணமி 3 நாட்களில் வரும் ஆலோசனைகள், தியான அனுபவங்கள், கனவுகள், புத்தக அறிவு, மூத்த தியானிகளிலிருந்து கற்றவை முதலியவை அனைத்தையும் கோர்த்து நம்ம ஒரு புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கணும்.
பௌர்ணமி தியானம் இயற்கை சூழலில் செய்வது உத்தமமானது. முடியாத சமயங்களில் நமது வீட்டிலேயே தியானம் செய்வதன் மூலம் நல்ல பலன்களை அடையலாம். பௌர்ணமி வரும் நாட்களை முன்னமேயே குறித்து அந்த 2 அல்லது 3 நாட்கள் அன்றாட நடைமுறை நடவடிக்கைகளை முடிந்த அளவு குறைத்து அதிக நேரம் தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இதனால் விரைவில் பணம் கிடைக்கும், நமக்கு பலன் கிடைக்கும். அடுத்ததாக சைலண்ட் மெடிடேஷன், அது என்றால் என்னன்னு பார்ப்போம். மௌன தியானம். அது மௌனம், மிதாகாரம். மிதாகாரம் என்றால் அனைவரும் மிதமாக அல்லது குறைவாக உண்பது என்று நினைப்பார்கள். உண்மையில் மிதாகாரம் ஒரு டேட்லெட், ஒரு பகுதியே. நான் என்பது ஆன்மா மட்டுமே அன்றி பௌதிக உடல் அல்ல. பௌதிக உடல் இந்த ஜென்மாவிலேயே அழிந்துவிடும். ஆனால் ஆன்மா முக்தியை அடையும். ஆன்மா முக்தியை அடையும் வரை நிலைத்திருக்கும். உள்ளே இருக்கும் நான் எனும் ஆன்மாவிற்கு ஐம்புலன்களுடன் கர்ம இந்தியர்களுடன் செய்யும் செயல்கள் ஆகாரம் ஆகும். உதாரணமாக, காண்பது கண்ணுக்கு உணவு, கேட்பது காதுக்கு உணவு, நுகர்வது மூக்கிற்கு உணவு, சுவைப்பது நாவிற்கு உணவு, தொடுவது ஸ்பரிசத்திற்கு உணவு. நாம் உண்பது, கேட்பது, நுகர்வது, பார்ப்பது, உணர்வது முதலிய செயல்களை தேவையான அளவே செய்ய வேண்டும். வீட்டில் ஒரு அறையிலிருந்து மறு அறைக்கு செல்லும் பொழுது எவ்வாறு மின்விளக்கு மின்விசைகளை நாம் கட்டாயம் அணைத்துவிட்டு செல்வோமோ அதேபோல் தேவையற்ற விஷயங்களை பார்ப்பது, கேட்பது, அடுத்த ஒரு விஷயங்களை எட்டி பார்ப்பது போன்ற எல்லா செயல்களும் ஆன்மாவிற்கு தேவையற்ற உணவிற்கு சமமாகும். தேவையில்லாமல் விளக்கு விசிறிகள் எரியவிட்டால் மின் கட்டணம் அதிகமாகும். மானிடராய் பிறப்பதற்கு மாபெரும் தவம் செய்திட வேண்டுமம்மா என்பார்கள். இவ்வளவு அற்புதமான சரீரத்தை மேற்கொண்டு ஐம்புலன்களை தேவையில்லாமல் அல்லது தவறான முறையில் உபயோகிப்பதால் அதிக அளவு சக்தியை இழப்பது மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்வில் பெற வேண்டிய சக்திகளையும் பெற தவறுகளாவோம். நல்ல ஆகாரம், நன்னடத்தை கொண்டவர் செய்யும் செயல்களெல்லாம் நல்ல நடவடிக்கை கொண்டவர், நல்லுறக்கம், விழிப்புணர்வு உள்ளவன் ஆன மனிதனுக்கு யோகம் ஜனன மரண சம்சார துக்கங்களை விளக்கும். தேவையில்லாமல் மணிக்கணக்காக பார்க்கும் உணர்ச்சி மயமான டிவி சீரியல்கள், அக்கம் பக்கத்து செய்திகள் சில நாட்கள் வரை, அதாவது தியானத்தில் நமக்கு ஈடுபாடு வரை முழுவதுமாக துண்டிக்கப்பட வேண்டும். மௌனம் மிதாகாரத்துடன் இணைத்து நாம் அதை டிஸ்கஸ் செய்ய வேண்டிய ஒரு முதன்மையான ஆன்மீக சூத்திரம். தியானத்தின் மூலம் நாம் பெற்ற விஸ்வசக்தி தேவையில்லாமல் செலவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முடிந்த அளவு உள்மனதிலிருந்து செய்தி கிட்டும் பொழுது அல்லது சீனியர் மாஸ்டர் மூலம் மௌனம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிந்த பொழுது மௌனம் கடைபிடித்தால் சுலபமாக ஒருபடி முன்னேறியவர்களாவோம். மௌனம் என்றால் இங்கே ஒரு வார நாட்கள் சூரியோதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை நாள் முழுவதும் மௌனம், அல்லது வாரத்தில் ஒரு நாள் அல்லது 40 நாட்கள் என்று அவரவர் தேவைக்கேற்ப நாம் மௌனம் கடைபிடிக்க வேண்டும். சைலண்ட் மெடிடேஷனால் நமக்கு இன்னும் தியானத்தினால் பலன் அதிகமா கிடைக்குங்க. இதுதான் மௌன தியானம். அடுத்ததாக நான் சுவாத்தியாயத்துக்கு போறேங்க. அடுத்து கடைசியா தியானத்தினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி சொல்றேன். அடுத்தது சுவாத்தியாயம். சிறந்த ஆன்மீக புத்தகங்களை படித்தல், இதுதான் சுவாத்தியாயம். நாம் சிறிது காலமாக நாம் தியானம் செய்து பெற்ற பலன்களை அத்தியானத்தை ஜென்மமாக செய்து இந்த ஜென்மத்தில் அந்த அனுபவ சாரத்தை புத்தகங்களாக பிரசுரித்த சாஸ்திரிய வித்தகர்கள் இருக்கிறார்கள். அதாவது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியின் எல்லா பிரச்சுரங்கள், பப்ளிகேஷன்ஸ் மற்றும் அநேக ஆன்மீக வித்தகர்கள், உதாரணமாக யோகி வேமனா, அன்னமயா, ஆதிசங்கரர், ஸ்ரீகிருஷ்ணர், ஜீசஸ் கிரைஸ்ட், பரஹம்ச யோகானந்தா மற்றும் அநேக மேல்நாட்டு ஆசிரியராக ரிஷார்ட் பாக், ஓஷோ, லாப்சம் லம்பா, சேத்து, லிண்டா காட்மன் ஆகியோர் எழுதிய முதன்மையான புத்தகங்கள். முதலில் தியானத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தோமோ அதே போல் நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குறைந்த அளவு இப்புத்தகங்களிலிருந்து 10 பக்கங்களிலும் படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 10 பேஜஸ் படிக்கங்க.
படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப காஸ்ட்லி புக்லாம் தேவையில்ல, ரொம்ப விலை கம்மியான புக்கு கூட படிக்க ஆரம்பிங்க. படிச்சு அதுல இருந்து டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணீங்கன்னா படிப்படியா உங்களுடைய அந்த ரீடிங் ஹேபிட் வந்து நல்லா வளரும். ஸோ எங்கு வெளியில் சென்றாலும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்தும் செல்லும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். புக்ஸை வந்து எடுத்துட்டு போங்க. ஸோ நான் வந்து வருஷம் வருஷம் எல்லா புக் எக்ஸிபிஷன்லையும் புக்கு வாங்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப நாளாக நான் அந்த ஹேபிட் வச்சிருக்கேன். ஸோ எங்கு வெளியில் சென்றாலும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து செல்லும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். புத்தகம் கைகளுக்கு ஒரு அணிகலன் என்ற பழமொழியை மெய்யாக்க வேண்டும். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அது படித்து முடிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்க வேண்டும். அவற்றுள் நன்கு புரிந்த பகுதிகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதிவிட்டு 2 அல்லது 4 வாரங்களுக்கு ஒரு முறை மறக்காமல் அவற்றை கடைபிடிக்க வேண்டும். நாம் படித்து முடித்த பிறகே அடுத்தவருக்கு கொடுத்து நாம் உதவ வேண்டும். இந்த விஷயத்தில் சற்றே ஆன்மீக சுயநலம் இருக்க வேண்டும். சுவாத்தியாயா அல்லது சுய அலசல், அதுவும் தன்னை போன்று தியானம் பழகிய மற்ற தியானிகளுடன் அவர்களது சங்கத்துடன் செய்யப்பட வேண்டும். சுய பரிசோதனை அல்லது தானறிதல் பல படிகளை கொண்டது. சிறந்த தியானிகளால் எழுதப்பட்ட நல்ல பல நூல்களை தேடி பிடித்து ஆழ்ந்து வாசித்து அறிவை விரிவாக்கி கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஞானம் பெற வேண்டும். எதையும் பகுத்துணரும் அறிவு பெற வேண்டும். நல்ல நூல்கள் வாசிக்கும் பொழுது நமது ஆன்மீக அறிவு செழுமையடையும். ஒரே தத்துவத்தையோ ஒரே ஆசானையோ தொடர்ந்து கைப்பிடிக்கலாகாது. நான் கடவுள், நான் ஆன்மா, வெறும் பௌதிக உடல் அல்ல என்ற குறைந்த அளவு தத்துவங்களையாவது கொண்ட புத்தகங்களை படிக்கும் பொழுதே நாம் உண்மையான ஆன்மீகத்தில் நுழைய முடியும். ஆன்மீக புத்தகங்களில் கூட இவ்வாறான ஆன்மீக கருத்துக்கள் விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாம் அவன் செயல், எல்லாம் குரு கடாட்சம், நமது கைகளில் ஒன்றும் இல்லை என்ற போக்கில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நாம் மற்றவரை சார்ந்தே இருக்கும் தத்துவங்களை அதிகரிக்குமே ஒழிய உண்மையான ஆன்மீகத்திற்கு வழிகாட்டாது. என் பிரச்சனைகளை நானே உருவாக்கி கொண்டேன், இதற்கு நானே பொறுப்பாளி, என்னுள் இருக்கும் இறை சக்தியை எழுப்பி என் பிரச்சனைகளை நானே தீர்த்து கொள்வேன் என்ற பாவனை சேர்ந்திருக்கிறது என்பதே உண்மையான ஆன்மீகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுவாத்தியாயம் என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக சூத்திரம். இதன் மூலமே அளவு கடந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் வாய்ப்புண்டு. எனவே 6வது சரீரமான விஸ்வமய கோஷத்தை முழுமையாக ஊக்குவிக்க செயல்படுத்த வாய்ப்புண்டு. ஒரு சில குறிப்புகள். தியானம் மணிக்கணக்காக பயிற்சி செய்த பின் சுவாத்தியாயம் ஆரம்பமாகிறது. அந்நிலையில் அநேக புத்தகங்களை நாம் படிப்போம். தியானத்தில் கனவுகளில் தினசரி வாழ்வில் புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் ஏதேனும் வந்தால் நம் வாழ்வில் சுவாத்தியாயம் டாப்லெட் ஆரம்பமாயிற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஆன்மீக சாஸ்திர வித்தகங்கள் நமக்கு எதிர்பட்டால் அல்லது சந்திக்க நேர்ந்தால் அவர்கள் ரசித்த ஆன்மீக புத்தகங்களை கேட்டறிந்து படித்து புரிந்து கொண்டு தினசரி வாழ்க்கையில் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும். ஸோ நம்ம படித்ததை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு புத்தகத்தை படித்த பொழுது அதனில் நமது மனதிற்கு மிகவும் பிடித்த அம்சத்தை பொறுத்து நமது வாழ்க்கை லட்சியத்தை புரிந்து கொண்டு அப்பாதையில் நம் பயணத்தை தொடர வேண்டும். புத்தகங்களை மட்டுமே படிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அவரது வயதிற்கேற்ப தியானத்தை இணைத்தால் வாழ்க்கை லட்சியத்தை முழுவதுமாக விரைவாக அனுபவத்தில் கொண்டு வரும் வாய்ப்புண்டு. தியானத்தில் அல்லது கனவுகளில் தேனீக்கள் காண நேர்ந்தால் அவர்கள் வெவ்வேறு ஆன்மீக சாத்திர வித்தகர்களின் புத்தகங்களை மாற்றி படிப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். தேனி பல்வேறு மலர்களை நாடி தேனை சேகரிப்பதை போல நாமும் பல புத்தகங்களை படித்து ஞானத்தை சேகரிக்க வேண்டும். கிருமிகள், சின்னஞ்சிறு பூச்சிகள் அனுபவங்களில் காண நேர்ந்தால் சுவாத்தியாயம் ஒரு நல்ல ஒரு டேப்லெட்டாக உணர முடியும். எழுத படிக்க தெரியாதவர்கள் வெளியிடப்பட்ட குறும்படம் மூலம் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சிடி, டிவிடி போன்ற உபகரணங்களும் உண்டு. சில சந்தர்ப்பங்களில் சில வேற்றுமொழிகளையும் கற்க வேண்டி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அவசியமான ஆன்மீக புத்தகங்கள் சரியான சமயங்களில் சரியான குருவின் மூலம் நம்மிடம் வந்து சேரும். அப்போதைக்கு அதுவே நமது குரு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை படித்தலும் அதை அனுசரித்தலுமே. கண் தவிர மற்ற காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலிய இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சுவாத்தியாயம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்தது
சஜ்ஜன சாங்கத்தியம் அதாவது சத் பிளஸ் சங்கம், சத்தியத்துடன் இணைதல், அதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம். சத் என்றால் நித்தியமானது, எக்காலத்திலும் அழியாமல் இருப்பது. உண்மையில் அவரவர்களே சத்தியம். ஒருவர் மற்றொருவருக்கு சத்தியமாக முடியாது. எப்பொழுதும் ஒருவர் மற்றவருடன் அனைத்து காலங்களிலும் சூழ்நிலைகளிலும் இருக்க முடியாது. சத் சங்கம் என்றால் சத்தியத்துடன் நேரடியாக இணைந்திருப்பது, அதாவது தியானம் என்ற பொருளாகும். தியானத்தில் மட்டுமே நாம் உள்நோக்கி சென்று ஆன்மாவுடன் இணைகிறோம். அதனால் நம்முடன் நாம் இணைந்து இருப்பதே சத் சங்கம். சத்சங்கம் என்றால் சத்தியத்துடன் சேர்ந்து இருப்பது. சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் பரம குருமார்களுடன் சேர்ந்திருப்பது என்று பொருள். தம்மபதத்தில் புத்தர் இவ்வாறு கூறியுள்ளார்: சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம் என்றால் சஜ்ஜன சங்கம், யோகிகளுடன் நட்பு என்பது பொருளாகும். தியானம் அன்றாடம் தவறாமல் செய்து வந்தால் நமக்கு பல அனுபவங்கள் கிட்டும். அனுபவங்கள் என்றால் தியானத்தின் மூலம் கிடைக்கும் மூன்றாம் கண் அனுபவம், உடலில் ஏற்படும் மாற்றங்கள், அசைவுகள், இன்னல்கள், இரவு நேரங்களில் நாம் காணும் கனவுகள், சூட்ச்ம சரீர பயணங்கள், தியானத்திற்கு முன்னும் பின்னும் நம்மில் ஆரோக்கியம், ஆனந்தம், வாழ்வின் மீது ஏற்பட்ட மாற்றங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் நிகழ்வுகள், நாம் படித்த ஆன்மீக புத்தகங்களிலிருந்து நமக்கு நன்கு பிடித்த கருத்துக்கள், இவற்றையெல்லாம் தியான அனுபவங்களாக கொண்டு தியானிகள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். இதையே நாம் சஜ்ஜன சாங்கத்தியம் என்போம். அதாவது ஒரு குரூப் டிஸ்கஷன், நம்ம எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றது. இப்ப நம்ம இந்த ஜூம்ல அட்டன் பண்றதும் சஜ்ஜன சாங்கத்தியம் தான். பலரது பலவித அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது, நமது அனுபவங்களை பலருடன் பகிர்ந்து கொள்ளும் போதும் நம்முள் ஆன்ம விசுவாசம், ஆன்ம நம்பிக்கை அல்லது தைரியம் மிகவும் அதிகரிக்கும். ஆகையால் நாம் சஜ்ஜன சங்கத்தை மேற்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் அனுபவங்களை நாம் கேட்கும் பொழுதே நம்மை மிஞ்சியவர் எப்பொழுதும் இருப்பார்கள் என்ற விஷயம் நாம் தெரிந்து கொண்டு நம்முள் இருக்கும் ஆணவத்தை சூழ்நிலையில் வைத்திருப்போம். இதனால் நாம் எப்பொழுதும் நிர்வாணமய சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். எனவே சஜ்ஜன சாங்கத்தியம் ஒரு மிக முக்கிய அவசியமானது. நமது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட்டில் இவங்க ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒருவர் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு தியானம் செய்யணும், 2 மணி நேரம் சுவாத்தியாயம் புத்தகம் படித்தல், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம். இதை நான் ஒரு ஈக்குவேஷனாவே வச்சுக்கலாம். 3:2:1 நம்ம மனசுல பதிய வச்சுக்கலாம். 3:2:1 3 மணி நேரம் தியானம். அது தொடர்ச்சியா பண்ண முடியாட்டாலும் ஒரு காலை மாலை இரவு இந்த மாதிரி 1 மணி நேரம் ஒவ்வொருத்தவங்களை வயதுக்கு ஏற்ப தகுந்த மாதிரி உட்கார்ந்து செய்யலாம். 2 மணி நேரம் சுவாத்தியாயம், 2 மணி நேரம் புத்தகங்களை படித்த அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும். பிளஸ் 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும். இப்ப நான் நிகழ்ச்சியின் கடைசியாக தியானம் செய்வதின் பெனிஃபிட், தியானம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். தியானம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். நமக்கு இன்னர் பீஸ் கிடைக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கிறது. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அனைத்து வேலைகளிலும் அதிக செயல்திறனுடன் செய்யப்படுகின்றன. எல்லா ஒர்க்லையும் நம்ம எஃபிஷியண்டா செய்வோம். தூக்க நேர தேவைகள் குறைகின்றன. ஸ்லீப் ஹவர்ஸ் குறைகின்றன. சிந்தனை சக்தி பெரிதும் அதிகரிக்கிறது. பகுத்தறியும் திறன், நாம் செய்யும் காரியங்களில் சரி என்பதிலிருந்து தவறு கூர்மைப்படுத்தப்படுகிறது. வீணான பழக்கங்கள் இயற்கையான மரணத்தை அடைகின்றன. குணப்படுத்துதல் இயற்கையாகவே நிகழும். டிசீஸ்லாம் சீக்கிரமா குணமாகும். அடுத்தது, உறவுகள் மிகவும் அர்த்தம் உள்ளதாகவும் நிறைவளிப்பதாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையின் நோக்கம் நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மகிழ்ச்சியான மனம், அதாவது ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் தோல்விகள், அவமானங்கள் மற்றும் வழிகளால் நிறைந்துள்ளது. இருப்பினும் ஆன்மீக அறிவும் ஆன்மீக சக்தியும் கொண்ட ஒருவருக்கு அனைத்து தோல்விகள், அவமானங்கள் மற்றும் வழிகள் இருந்த போதிலும் வாழ்க்கை எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தியானம் மேற்கொண்டால் இது நிச்சயம் பலன் கிடைக்கும். மகிழ்ச்சியாகவும் இருக்கும், ஒரு அமைதியாகவும் இருக்கும், இன்னர் பீஸ் கிடைக்கும், ஹாப்பியா இருக்கும். நினைவாற்றல் மேம்பாடு, தியானத்தில் பெறப்படும் ஏராளமான ஆன்மீக சக்தி
மூளை மிகவும் திறமையாகவும் அதன் அதிகபட்ச திறனுடன் செயல்பட உதவுகிறது. தியானம் நினைவாற்றலை பெரிதும் மேம்படுத்துகிறது. பள்ளி அளவிலும் பல்கலைக்கழக அளவிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தியானம் மிகவும் அவசியம். ஸோ ஸ்கூல்ல படிக்கும் போதே நம்ம வந்து தியானத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அதிகரித்த வேலைத்திறன், நம்ம ஒர்க் எஃபிஷியன்சி, அன்றாட வாழ்க்கையில் ஒர்க் எஃபிஷியன்சி, ஏராளமான ஆன்மீக சக்தி மற்றும் ஆன்மீக ஞானத்தின் முன்னிலையில் அனைத்து வேலைகளிலும் அது உடல் ரீதியாக பிசிக்கலா இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, அதிக செயல்திறனுடன் செயல்படுகின்றன. ஒர்க் எஃபிஷியன்சி நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக குறைக்கப்பட்ட தூக்க நேரம். தியானத்தில் ஏராளமான ஆன்மீக சக்தி பெறப்படுகிறது. தூக்கத்தின் போது அந்த சக்தியில் ஒரு பகுதி மட்டுமே பெறப்படுகிறது. தூங்கினால் சக்தி வந்து குறைவா தான் கிடைக்கும். பட் தியானத்தினால வந்து ஆன்மீக சக்தி அதிகமா இருக்கும். அரை மணி நேர ஆழ்ந்த தியானம் உடலுக்கு ஓய்வு மற்றும் மனதிற்கு சக்தி என்ற வகையில் 6 மணி நேர ஆழ்ந்த தூக்கத்திற்கு சமம். அரை மணி நேரம் தியானம் செய்தால் 6 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சமம் என்று சொல்கிறார்கள். இது உண்மையாலுமே ஒரு நமக்கு தியானம் பிராக்டிஸ் பண்ணா நிச்சயமா அதை உணரலாம். சிந்தனை சக்தி எண்ணங்களுக்கு தாட்பவர், அவற்றின் குறிப்பிட்ட இலக்குகளை அடைய சக்தி தேவை. அமைதியற்ற மனநிலையில் எண்ணங்கள் மிக குறைந்த சக்தியுடன் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனவே அவை அந்தந்த இலக்குகளை அடைவதில்லை. இருப்பினும் அமைதியான மனநிலையில் முன்னிலையில் எண்ணங்கள் அதிக சக்தியை பெறுகின்றன. மேலும் அனைத்து நோக்கங்களும் வியத்தகு முறையில் உண்மையாக்கப்படுகின்றன. சரி அல்லது தவறு. ஆன்மீக ரீதியாக முதிர்ச்சி அடைந்த ஒருவருக்கு தியானத்தை ஒழுங்காக மேற்கொண்டால் சரியான தெரிவுகளை செய்வதை எந்த குழப்பமும் இருக்காது. ஸோ வீணான பழக்கங்களுக்கு முடிவு, பேட் ஹேபிட்ஸ், அதெல்லாம் கம்ப்ளீட்டா கட் ஆயிடும். அதிகமாக சாப்பிடுதல், அதிகமாக தூங்குதல், அதிகமாக பேசுதல், அதிகமாக யோசித்தல், அதிகமாக ஒரு சில பழக்கங்களை போன்ற பல வீணான பழக்கங்கள் உள்ளன. தியானத்திலிருந்து பெறப்பட்ட ஆன்மீக ஞானமும் ஆன்மீக சக்தியின் மூலம் அனைத்து வீணான பழக்கங்களும் இயற்கையாகவே இறந்து விடுகின்றன. ஸோ நிச்சயமா பேட் ஹேபிட்ஸ் வந்து செத்து விடும். குணமடைதல் இயற்கையாகவே நிகழ்கிறது. அனைத்து உடல் ரீதியான துன்பங்களும் மனக்கவலைகளால் ஏற்படுகின்றன. அனைத்து மனக்கவலைகளும் முதன்மையாக அறிவுசார் முதிர்ச்சியின்மையினால் ஏற்படுகின்றன. ஆன்மீக சக்தி இல்லாமை மற்றும் ஆன்மீக ஞானமின்மை காரணமாக அறிவுசார் முதிர்ச்சியின்மை நிலவுகிறது. மீண்டும் எல்லா நோய்களும் முதன்மையாக முந்தைய எதிர்மறை கர்மாவின் காரணமாகவே உள்ளன. நாம் செய்த கர்மால் தான் நமக்கு நோய் வருது. எதிர்மறை கர்மா நடுநிலையாக்கப்படும் வரை நோய் மறந்து விடாது. எதிர்மறை கர்மாவை அழிக்க எந்த மருந்தும் ஒருபோதும் உதவாது. தியானத்தின் மூலம் நாம் ஏராளமான ஆன்மீக ஆற்றலையும் ஆன்மீக ஞானத்தையும் பெறும்பொழுது புத்தி தானாகவே ஆன்மீக ரீதியாக முதிர்ச்சி அடைகிறது, மெச்சூரிட்டி ஆயிடும். ரொம்ப தாட்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டு தாட்ஸா இருக்கும். காலப்போக்கில் அனைத்து மன உலக கவலைகளும் நின்று விடுகின்றன. மேலும் அனைத்து உடல் துன்பங்கள் மறைந்துவிடும். அடிப்படை மட்டத்தில் அனைத்து நோய்களும் குணப்படுத்த தியானம் மட்டுமே ஒரே வழி. அடுத்ததாக உறவுகள். ஆன்மீக ஞானம் இல்லாத போதுதான் தனிப்பட்ட உறவுகளில் நமது ஈடுபாடுகள் இல்லாததற்கும் அவை நிறைவேறாததற்கும் ஒரே காரணம். ஆன்மீக ஞானத்தின் முன்னிலையில் அனைத்து தனிப்பட்ட உறவுகளும் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவளிப்பதாகவும் மாறும். நம் உறவுகள், ரிலேஷன்ஷிப்பு வித் பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, கசின்ஸு, இவங்கெல்லாம் மேம்படும். தாட் வந்து என்னைக்கும் கிளியர் தாட்டா இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். அவங்களுடன் அன்பா பழகுவோம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப அருமையா இருக்கும். வாழ்க்கையின் நோக்கம், ஸோ நம்ம லைஃப் எய்ம் அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தின், ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுடன், ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்புடன் மற்றும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்துடன் பிறந்திருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும். சிறு வயதிலிருந்து ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவர் வந்து நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் ஒரு சிறந்த ஒரு ஜட்ஜ் ஆகணும், இப்படிலாம் ஒரு எய்ம் வச்சிருப்பாங்க. ஸோ ஆன்மீக ரீதியாக முதிர்ச்சி அடைந்தவர்களால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் குறிப்பிட்ட நோக்கம் வடிவமைப்பு மற்றும் திட்டத்தை புரிந்து கொண்டு அறிந்திருக்க முடியும். ஸோ நம்ம வந்து எய்ம் ஆஃப் லைஃப் வந்து நல்லா சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நம்ம லைஃப் வந்து பிளான் பண்ணலாம்.
ப்ரோக்ராம் பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம், ப்ராக்ரஸ் பண்ணலாம். ஸோ தியானத்தில் ஆன்மா சுயமானது, ஆன்மீக அறியாமையின் கூட்டிலிருந்து வெளியேறுகிறது. மேலும் தியானம் புதிய மற்றும் புதிய தனிப்பட்ட அனுபவங்களுக்கும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற விரிவான யதார்த்தத்தை பற்றிய மகத்தான புரிதலுக்கும் வழிவகுக்கிறது. இது ஞானம். யார் வேண்டுமானாலும் தியானிக்கலாம். இந்த மிக முக்கியமான நடைமுறை குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். ஸோ தியானம் எல்லாரும் பண்ணலாம். இளைஞர்கள் இருந்து குழந்தைகள் இருந்து பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரும் பண்ணலாம். இட் இஸ் காமன் டு ஆல் என்று சொல்லிக்கொண்டு நான் இன்று அந்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தை பற்றி பேசி நான் நிறைவு செய்கிறேன் என்னுடைய ஆன்மீக ஞான உரையை. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்டு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் நமது சீனியர் மாஸ்டர் திரு சோமு சார் மற்றும் சீனியர் மாஸ்டர் திருமதி நந்தினி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே,